கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2வது பகுதி, ஸ்திரப்பட்ட இருதயத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய செய்திக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக நாங்கள் வெளியிட்ட ஸ்திரப்பட்ட இருதயம் முதல் பகுதியை அநேகர் பார்த்திருக்கிறீர்கள். அது அதிக சந்தோஷம், எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. ஆனால் அநேகர் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெறுமனை பார்த்திருக்கிறீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து செய்தியை பார்ப்பீர்களானால் நாங்கள் வெளியிடுகிற எல்லா விதமான வீடியோக்களும் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். நான் தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே அதிக நேரத்தை செலவிட ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த 2வது பகுதி தேவ செய்தியை உங்களுக்கு மத்தியிலே மறுபடியும் வைக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 9வது வசனத்திலே, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது என்று பார்ட் 1 முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம். இருதயம் ஸ்திரப்படாவிட்டால் அந்த இருதயம் வழுவி போகிறதாக, எரிங் என்ற வழுவி போகிறதாக காணப்படும். ஆகவே இருதயம் ஸ்திரப்படுவதற்காக தேவனுடைய பிள்ளைகள் பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு திரியக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. 2வதாக, போஜன பதார்த்தங்களிலே ஒரு மனுஷன் நாட்டமுள்ளவனாயிருப்பானால் அவனுடைய இருதயம் ஸ்திரப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரியத்தையும் இன்றைக்கு நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நிருபம் கிபி 67ஆம் ஆண்டிலே எருசலேம் பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக எழுதப்பட்டதாக அறியப்படுகிறது. அப்படியானால் அந்த நாட்களிலேயே ஜனங்கள் இருதயம் வழுவி போகிறவர்களாக, பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு திரிகிறவர்களாக, போஜன பதார்த்தங்களிலே நாட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலேயே ஜனங்கள் அவ்விதமாக இருந்திருப்பார்களானால் இந்த நாட்களிலே எல்லா விதமான காரியங்களும் எளிதாய் கிடைக்கிற நாட்களிலே ஜனங்கள் வழுவி போகிறது மிகவும் எளிதான ஒரு காரியமாகும். அன்பானவர்களே, இன்றைக்கு ஜனங்கள் சபையிலே இருக்கிறார்கள், ஆராதனைக்கு வருகிறார்கள், அநேக விதமான களியாட்டுகளும் கொண்டாட்டங்களும் சந்தோஷங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆனால் இருதயம் ஸ்திரப்பட்டவர்களாக அநேகர் காணப்படுகிறதில்லை. ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலேயே அவர்கள் சந்தோஷத்தோடு கூட இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே கிறிஸ்தவ ஜனங்கள், அல்லாவிட்டால் விசுவாச பிள்ளைகள், நான் விசேஷமாய் தேவ செய்தியை ரட்சிக்கப்பட்டவர்களுக்காகவே பேசுகிறேன். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஸ்திரமற்றவர்களாக, உறுதியற்றவர்களாக, இன்னும் சொல்ல போனால் எடுப்பார் கைப்பிள்ளையாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு கூட்டம் நடந்தாலும், எங்கே நோட்டீஸ் கிடைத்தாலும், யார் பேசினாலும் அவர்கள் உடனடியாக அங்கே சென்று விடுகிறதை பார்க்கிறோம். அது தங்களுடைய சொந்த சபையிலே ஜெபம் இருந்தாலும், உபவாசம் இருந்தாலும், ஆராதனை இருந்தாலும், அல்லது தேவனுக்குரிய எந்த காரியங்கள் இருந்தாலும் அதை விட்டுவிட்டு எங்கெல்லாமோ நோட்டீஸ் கிடைக்கிறதோ, யாரெல்லாம் எங்கு பேசுகிறார்கள் என்று கேள்விப்படுகிறார்களோ அங்கெல்லாம் போய்விடுகிறார்கள். அதுவும் தேவன் தங்களை நாட்டி வைத்த அந்த சபையின் போதகருக்கு தெரியாமல் அவர்கள் போகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். எல்லா இடங்களிலும் தேவ செய்தியை கேட்கிறது நல்லது. ஆனால் தங்களுடைய சொந்த கர்த்தர் தங்களுக்கென்று மேய்ப்பனாக தந்த போதகருக்கு தெரியாமல் போகிறது, அது நலமான ஒழுக்கமுள்ள ஒரு காரியமாகாது. இவ்விதமாக பலவிதமான போதனைகளை கேட்டு, பலவிதமான ஆடல் பாடல்களை பார்த்து பரவசமாகி அவர்கள் குதியாட்டம் போட்டு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய வாழ்க்கையிலே வழுவி போய்விடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே போகிற இடங்களிலே தேவ செய்தியை கேட்கிறார்கள், உணர்ச்சி அடைகிறார்கள், திரும்ப அடுத்த நாளிலே
காற்று இறங்கின பலூன் போல மாறி விடுகிறார்கள். மறுபடியும் அடுத்த முறை அதே இடத்துக்கு 3 நாள் 5 நாள் என்று பணத்தை கட்டி அங்கே போய் உட்கார்ந்து தேவ செய்தியை கேட்கிறார்கள். அதுவும் உபவாசத்தோடு கூட. தங்களுடைய சொந்த சபையிலே ஒரு துரும்பை கூட அள்ளி போடாதவர்கள் மற்ற இடங்களுக்கு போய் அவர்கள் தேவ செய்தியை கேட்கிறதும் அடங்கி இருக்கிறதும் அவர்கள் குறியாட்டம் போடுகிறதையும் பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் வழுவி போகிறதை நாம் எளிதாக பார்க்கலாம். நாளடைவிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தாங்கள் யாருடைய செய்தியை கேட்டார்களோ அவர்களை கதாநாயகனாகவும் அவர்களை ஹீரோவாகவும் எண்ணிக்கொண்டு அவர்கள் பின்னாலே போய் முடிவிலே தங்களுடைய சபையையும் விட்டு தேவனையும் விட்டு பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு ஜனங்கள் விரும்புவது என்னவென்றால், கவர்ச்சியான, உணர்ச்சிகரமான, ஆசீர்வாதமான, தீர்க்க தரிசனமான இப்படிப்பட்ட ஊழியங்களையே அநேகர் விரும்புகிறார்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு போதனைகளை கேட்டு நடக்கிற எவரையும் நாம் உற்று கவனித்து வந்தால் அவருடைய இருதயம் ஸ்திரப்பட்டதாகவே காணப்படாமல் இருப்பதை அறிய வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் உங்களுக்கென்று நியமித்த போதகர் ஒருவருக்கு, தேவன் உங்களுக்கென்று நியமித்த மேய்ப்பர் ஒருவருக்கு உங்களுடைய நிலை, தன்னுடைய சபையில் உள்ள ஆட்டின் நிலை அவர்களுக்கு தெரிய வரும். எங்கேயோ இருந்து வருகிற ஒரு சுவிசேஷகருக்கோ, எங்கேயோ இருந்து வருகிற ஒரு தீர்க்கதரிசிக்கோ, எங்கே இருந்தோ வருகிற ஒரு வெளிப்படுத்தல் உள்ளவருக்கோ உங்களுடைய நிலைமை தெரிய வராது. உங்களுடைய எல்லா விதமான நிலைமையையும் அறிந்தவர் யார் என்றால் உங்களுடைய சொந்த போதகர் மாத்திரமே. ஆகவேதான் உங்களுடைய சொந்த போதகரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்காக இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்திலே உத்தரவாதம் பண்ணுகிறபடினாலே அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லி இருக்கிறது. இவ்விதமாய் கீழ்ப்படிந்து அடங்காத எந்த ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையும் ஸ்திரமற்றதாக வழுவி போய்விடுகிறதை பார்க்கிறோம். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எந்த இடத்திலே நாட்டினாரோ அந்த இடத்திலேயே உங்களை சந்திக்க வருவார் என்பதை மறந்து போகாதிருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் போது, காட்டு ஒலிவ மரமாகிய உன்னை கர்த்தர் எடுத்து நற்குல திராட்சை தோட்டத்திலே உன்னை நாட்டுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோ இந்த நற்குல திராட்சை தோட்டத்தை விட்டுவிட்டு மறுபடியும் காட்டு ஒலிவ மர அனுபவத்துக்குள்ளே சென்று விடுகிறதினாலே கிருபை பெற முடியவில்லை, இருதயம் வழுவி போகிறது, அவருடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை, தேவன் கோபப்படுகிறார். ஆகவே விளங்கிக் கொள்ளுங்கள், பலவிதமான அந்நிய போதனைகளை கண்டு ஒரு நாளும் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். யார் யாருக்கு தேவன் எதை வைத்திருக்கிறாரோ அதை அவர் நேர்த்தியாய் செய்வார். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு சபையை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு மேய்ப்பனை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு கூடாரத்தை வைத்துள்ளார். அந்த இடத்திலே நிலைத்திருந்து ஸ்திரப்பட்டவர்களாக, நீங்கள் வழுவி போகாதவர்களாக நீங்கள் காணப்பட நான் அன்போடு கூட அழைக்கிறேன். ஆகவே பலவிதமான அந்நிய போதனை உங்களை அலைப்புண்டு திரிய வைக்கிறது மாத்திரமல்ல, ஸ்திரமற்றதாய் மாற்றிவிடும். இரண்டாவதாக போஜன பதார்த்தம் என்று சொல்லுகிறது. போஜன பதார்த்தத்தினாலே மனுஷ திருப்தி அடையவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் திருப்தி அடையாமல் போனதற்கு காரணம், கிருபையை பெறுவதற்கு பதிலாக போஜன பதார்த்தத்தின் மேலே நாட்டம் உள்ளவர்களாய் இஸ்ரவேலர்கள் காணப்பட்டார்கள். அன்பானவர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள், இஸ்ரவேலருடைய இருதயம் வழுவி போனதற்கு காரணம் அவருடைய போஜன இச்சை என்பதை மறந்து போகாதிருங்கள். எகிப்திலிருந்து தேவன் செங்கடலின் வழியாக அவர்களை நேர்த்தியாய் வெட்டாந்தரையான ஒரு இடத்தின் வழியாக கொண்டு வந்தார். ஆனால் செங்கடலை கடந்து வந்தார்கள். அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக வனாந்திர யாத்திரையை தொடங்கினார்கள். தேவன் காலை தோறும் அவர்களுக்கு பரலோக மன்னாவாகிய தேனிட்ட பணியாரம் போல உள்ள ருசியுள்ள பதார்த்தத்தை கொடுத்து வந்தார். கவனியுங்கள், இந்த ருசியுள்ள பதார்த்தத்தை அவர்கள் புசித்தது மாத்திரமல்ல, கன்மலையின் தண்ணீரையும் குடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த தண்ணீரை, அவர் கொடுக்கிற தாகம் இல்லாத நிலைமையிலே நம்மை கொண்டு வருகிற ஒரு ஜீவ ஊற்றை அவர்கள் குடித்தார்கள். மேலும்
அவர்கள் தேவனுடைய வாசஸ்தலமாகிய அவருடைய கூடாரத்தின் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் குடியிருந்தார்கள். இவ்வளவாய் இருந்தார்கள். மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய வீட்டிலே அங்கே நடைபெறுகிற பலிகளை பார்த்தார்கள். ஆசாரியன் ஊழியம் செய்கிறதை பார்த்தார்கள். மாத்திரமல்ல, தேவனுடைய பேச்சுகளை கேட்டார்கள். தேவன் பேசுகிறதை அவர்கள் கேட்டார்கள். தேவனுடைய வெளிச்சத்தை கண்டார்கள். இவ்விதமான அனுபவம் உள்ளவர்கள் கடைசியிலே செங்கடலை தாண்டி வெளியே வந்து கொஞ்ச நாட்களுக்குள்ளாக செல்லுகிறார்கள். எங்களை இந்த வனாந்தரத்திலே சாகடிக்கவா கொண்டு வந்தீர்? எய்த்து தேசத்திலே நாங்கள் செத்திருந்தால் தாவலை. அங்கே எங்களுக்கு வெங்காயம், வெள்ளை பூண்டு, கொமட்டிக்காய், வெள்ளரிக்காய், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு. இங்கே நாங்கள் என்னத்தை கண்டோம்? மன்னாவைத்தானே பார்க்கிறோம் தினம் என்று சொல்லி போஜனத்தின் மேலே அவர்கள் இச்சை கொண்டவர்களாக மாறினார்கள். இவ்விதமாக போஜனத்தினாலே இச்சை அவர்களுக்குள்ளே வந்ததினாலே தேவன் என்ன செய்தார் என்றால், சில காலம் பொறுத்திருந்து பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இச்சித்த போஜனத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த போஜனம், அந்த ஆகாரம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவன் அவர்களை அடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பரிதாபமான காரியம் பாருங்கள். அற்புதத்தை பார்த்தார்கள், அனுபவித்தார்கள், கேட்டார்கள், குடியிருந்தார்கள், எல்லா விதமான காரியமும் பெற்றார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தாங்கள் இருந்து வந்த அதே இடத்துக்கு போகும்படியாய் அவர்கள் விரும்பினார்கள். ஆகவேதான் அவருடைய இருதயம் வழுவி போயிற்று. அவருடைய வாழ்க்கை ஸ்திரமற்றதாய் மாற்று. அவருடைய உள்ளான மனுஷன் அங்கே சிறப்பட முடியவில்லை. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இவ்விதமாக போஜனத்தின் மேலே இச்சையுள்ள அந்த இஸ்ரவேலரை தேவன் என்ன செய்தார் என்றால் அடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த தேவன் வெளியே கொண்டு வந்தாரோ அதே தேவன் அடிக்க வேண்டிய நிலைமை. இந்த வேளையிலே நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ரட்சித்த அதே தேவன் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படாமல் போகுமானால் நம்மையும் அவர் இஸ்ரவேலருடைய அனுபவத்துக்குள்ளே நடத்த வேண்டியதாயிருக்கும். இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நன்றாய் கவனியுங்கள். ஏசா தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். தேவனுக்கு பிரியமானவன் தான். அவன் வேட்டையாடுகிறவனாய் காணப்பட்டான். ஒரு முறை அவன் குடும்பத்திலே மூத்த ஒரு மகன். அவன் ஒரு முறை வேட்டையாடி விட்டு திரும்பி வரும் பொழுது அவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு அங்கே வழியிலே சிவப்பான பயற்றங்கூளை அவன் காய்ச்சி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாவு பசியோடு கூட வருகிறான். மூத்தவனாகிய ஏசாவுக்கு சகல ஆசீர்வாதங்களும் உண்டு. அத்தோடு கூட சேஷ்ட புத்திர பாகம் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. பசியோடு வந்த ஏசா என்ன செய்கிறான் என்றால், யாக்கோபை பார்த்து, நீ காய்த்து கொண்டிருக்கிற இந்த பயற்றங்கூழிலே எனக்கு கொஞ்சத்தை கொடு என்று கேட்கிறான். அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, நான் உனக்கு கூளை தருகிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஏசா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நானோ பசியினாலே சாகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்று சொன்னான். எவ்வளவு பரிதாபமான வார்த்தை பாருங்கள். தேவன் கொடுத்த கிருபையை, தேவன் அவனுக்கு தந்த ஆசீர்வாதத்தை, தேவன் அவனுக்கு கொடுத்த மேன்மையை எத்தனை துணிகரமாய் அவன் இழக்கிறான் பாருங்கள். போஜனம், ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ்கிறதினாலே சாப்பிடுகிறது தவறல்ல. உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம். தாங்கள் இந்த உலகத்திலே நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே போஜனத்தை உண்கிறவர்கள் இருக்கிறார்கள். போஜனம் வயிறும் போஜனமும் போஜனத்துக்கான வயிறும் தேவனாலே ஒழிய பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், போஜனம் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே முக்கியமான பங்கு வகிக்கிறதோ, கிருபையை காட்டிலும், ஸ்திரப்படுகிறதை காட்டிலும், தேவனுக்குள்ளே வளருகிறதை காட்டிலும் எந்த மனுஷனுடைய வாழ்க்கை அங்கே போஜனத்திலே நாட்டம் உள்ளதா இருக்கிறதோ
அவனுடைய இருதயம் வழுவி போகும். தேவன் அவனை என்ன செய்வார் என்றால் அழிய பண்ணுவார். அல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய இளைப்பாறுதலிலே அவன் பிரவேசிக்க முடியாது. நடை கவனியுங்கள். இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். பெத்தானியா என்கிற கிராமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்திலே 3 பேர். அவர்கள் மார்த்தாள், மரியாள், லாசரு என்பவர்கள். நடை கவனியுங்கள். அந்த 3 பேரிலே அவர்கள் நன்றாய் ஒன்றாய் சந்தோஷமாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவை நேசித்தார்கள். இயேசு அவர்களை நேசித்தார். பெத்தானியா வழியாய் போகும்பொழுது அந்த வீட்டுக்கு இயேசு போகாமல் இருந்ததில்லை. ஆனால் ஒரு முறை அந்த வீட்டுக்கு இயேசு போன போது மார்த்தாள் என்பவள் வீட்டிலே அநேக வேலைகளை செய்கிறவளாக, அல்லாவிட்டால் ஆண்டவர் வந்திருக்கிறார், அவருக்கு நல்ல போஜனம் கொடுக்க வேண்டும் என்பதனாலே அதிலே அக்கறை உள்ளவளாக, நாட்டம் உள்ளவளாக காணப்பட்டாள். தவறல்ல. ஆனால் அவளுடைய சகோதரியாகிய மரியாள் என்பவள் என்ன செய்தாள் என்றால், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து போஜனத்தை காட்டிலும் அவருடைய போதனையை கேட்டு கிருபை பெற்றுக் கொண்டாள். பார்த்தீர்களா? எவ்வளவு அருமையான காரியம். போஜனத்தை காட்டிலும் அவருடைய வார்த்தையாகிய கிருபை. ஆகவேதான் யோவான் 1:1 அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம், கிருபையின் மேலே அவருடைய வார்த்தை மாம்சமாகி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலே, அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேலே கிருபை அடைகிறோம். பார்த்தீர்களா? அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கிருபை மேலே கிருபை பெற்று இருதயம் ஸ்திரப்பட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வழுவி போகாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே போஜனத்தின் மேலே நாட்டம் கொள்ளாதிருங்கள். மார்த்தாள் இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகிறாள், ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? நான் ஒருவளாய் இங்கே பாடுபடுகிறேன். என்னுடைய சகோதரியாகிய மரியாளை உங்களுடைய பாதத்தண்டையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். நானும் அநேக காரியத்தினாலே கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், நீயோ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொன்னார். எந்த ஒரு மனுஷி போஜனத்திலே இச்சை உள்ளவனாக இருப்பானோ, இது இருந்தால்தான் என்னுடைய சாப்பாடு இறங்கும் என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே போஜனத்தின் மேலே இச்சை உள்ளவனாக இருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே கிருபையின் மேலே கிருபை பெறவே முடியாது. அவன் ஸ்திரப்பட முடியாது. தேவனுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க முடியாது. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, இந்த அருமையான வேளையிலே விளங்கிக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இருதயம் ஸ்திரப்படுவது மிக மிக அவசியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து அடுத்த பகுதியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.